Hi guys, welcome back to our channel. நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஹவு டு ரைட் ஹார்ஸ் அந்த வீடியோ பண்ணலான்ட்டு. இன்றைக்கி அந்த வீடியோ வந்து பண்ண போகிறோம். குதிரை ஓட்டுறதுல வந்து மொத்தம் 4 விதம் இருக்குது. என்னதுலான்னா வாக்கு, ட்ராட்டு, கேண்டர், கேலப்பு. இப்போ ஒவ்வொன்றா நாங்கள் அதில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் ஒவ்வொன்றா இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் guys. வாக்கில் நம்ம இப்படி போவோம், அதை கண்ட்ரோல் பண்ணி இப்படி உட்காந்துருக்கோம் கைஸ். இதான் வாக்கு. நிப்பாடுறதுக்கு இதை இழுத்துட்டு ஹவுன்னு சொன்னால் நின்றுரும் கைஸ். இப்போ பாருங்க நம்ம ஹவ் அவ்வளோ கைஸ் நின்றுரும். இதான் கைஸ் இப்போ நம்ம வந்து வாக் எப்படி பண்ணணும், அதில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு பண்ணியிருப்போம். இப்போ அதே மாதிரி வந்து ட்ராட்டில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் கைஸ். வாங்க. கைஸ் இப்போ நான் ட்ராட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் இப்படி உட்காந்து எந்திரிப்பேன். அப்படி எந்திக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சேடல் இருக்குல்ல, இங்கே இதோட இப்படி முட்டி இப்படி ஒட்டி வச்சுக்கணும். 2 முட்டியும் இப்படி ஒட்டி வச்சுட்டு இது பண்ணால் தான் நமக்கு பேலன்ஸ் கரெக்டாக கிடைக்கும். இப்படி உட்காந்து எந்திக்கும் போது இப்படி ஒட்டி வைக்காமல் நீங்கள் இது பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்படி சரிஞ்சிருவோம். குதிரை லைட்டாக மூவ் ஆகணுமே இந்த சைடு சரிவோம். அதனால் இப்படி ஓட்டுறவங்க வந்து இப்படி இதோட அமுக்கி வச்சுட்டு ஓட்டுங்க. அடுத்து வந்து வாங்க கைஸ் நம்ம கேண்டரை பற்றி பார்ப்போம். கைஸ் கேண்டர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நான் சொன்னோம்ல ட்ராட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்ட்டு, அதே மாதிரி இதில் முட்டியை வந்து ஒட்டி வச்சுட்டு இந்த ஸ்டிரப்பில் காலை வச்சுட்டு இப்படி வயிற்றோடு நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அவ்வளோவா ஷேக் ஆக மாட்டோம். அப்படி இல்லாமல் போனால் நம்ம ரொம்பவே ஷேக் ஆகி வந்து கீழே விழுந்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு அதையும் பண்ணி காட்டுறேன். அடுத்து வாங்க கைஸ் நம்ம வந்து கேலப் பற்றி பார்ப்போம். கைஸ் இப்போ நம்ம கேண்டர் வந்து வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ வந்து கேலப் தான். கேலப்புக்கும் என்ன பேலன்சிங் வந்து அதே தான். இதில் முட்டியை ஒட்டி வச்சு இது ஒரு ஸ்டிரப்பையும் காணியும் இப்படி ஒன்று சேர்த்து வயிற்றில் அப்படியே ஒட்டி வைக்கணும். கேலப்புக்கும் கேண்டருக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஸ்பீடு மட்டும் தான் வித்தியாசம். வாங்க கைஸ் இப்போ அதை பண்ணுவோம். கைஸ் இப்போ நம்ம கேலப்பையும் முடிச்சிட்டோம். நான் சொன்னேன்ல கேண்டருக்கும் கேலப்புக்கும் அப்படியே ஒரே மாதிரி பேலன்ஸ் தான், அதனால் பெருசாக ஒன்றுமே இல்லை. சரி ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். புதுசாக குதிரை ஓட்ட ட்ரை பண்ணுறவங்க இப்படி நாங்கள் சொன்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஓட்டினா கைடெலாம் தேவையில்லை, தனியாகவே நம்ம வந்து ஓட்டிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.